திமுக கொடுங்கோல் ஆட்சி. கேட்டா திராவிட மாடல். என்னையா திராவிட மாடல்? இந்த பழைய அம்பாசிடர் இருக்குல்ல, அந்த மாதிரி பழைய மாடல் இது. புது மாடல் பாட்டாளி மாடல். நம்ம மாடல் யா பாட்டாளி மாடல், புது மாடல். எங்க கிட்ட கேளுங்க, எங்களுக்கு ஆட்சியை கொடுத்து பாருங்க. ஏன்னா இங்க எங்க பார்த்தாலும் சாராயம், மது, சந்து கடை, டாஸ்மாக் கடை. அதை விட மோசம் என்னன்னா கஞ்சா, அபின், காக்கேன், ஹெரோயின், போதைப் பொருட்கள். நான் கேட்கறது தமிழ்நாட்டில் உள்ள பெற்றோர்கள், உங்க காலை பிடிச்சு நான் கேட்கிறேன், மீண்டும் இந்த தவறை செய்யாதீர்கள். திமுகவை மீண்டும் வர வைக்காதீர்கள். காரணம், உங்கள் பிள்ளைகள், உங்கள் பேர பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை நினைத்து பாருங்கள். ஏன்னா இந்த போதை பழக்கம் இந்தியாவிலே அதிக போதை பொருள் விற்கின்ற மாநிலம் தமிழ்நாடு. இந்தியாவிலே அதிகம். அது யார் விற்கிறா? திமுக காரன் தான் விற்கிறான். திமுக காரன் தான் விற்கிறான். ஜாஃபர் சாதிக்குன்னு ஒரு 6 மாதத்திற்கு முன்பு ஒருத்தனை பிடிச்சானுங்க. இவன் யாருன்னா திமுக உடைய நிர்வாகி, உறுப்பினர் மட்டும் இல்ல, உறுப்பினர் மட்டும் இல்ல, நிர்வாகி. அந்த நிர்வாகியை பிடிச்சானுங்க. பிடிச்சி விசாரணை பண்ணா 3000 கோடி ரூபாய்க்கு போதை பொருள் தமிழ்நாட்டில் வித்துட்டு இருக்கிறான். 3000 கோடி. யாரு? திமுக காரன். அதனாலதான் நான் சொல்றேன், உங்கள் பிள்ளைகள், உங்கள் பேர பிள்ளைகளுடைய எதிர்காலம் இவங்க வீட்டுக்கு அனுப்பலன்னா உங்க பிள்ளைகளையும் உங்க பேர பிள்ளைகளையும் நீங்க பார்க்க முடியாது. இது நான் ஒரு மருத்துவ நான் சொல்றேன், ஒரு டாக்டரா நான் சொல்றேன் நான். ஏன்னா இது ரொம்ப மோசமா போயிடுச்சு, ரொம்ப மோசமா போயிடுச்சு. இந்த துறை யார்கிட்ட இருக்குன்னா மு.க. ஸ்டாலின் முதலமைச்சர் கிட்ட இருக்கு. காவல்துறை, தமிழ்நாடு காவல்துறை நல்ல திறமையானவர்கள். ஆனா அவங்க சுதந்திரமா செயல்பட முடியாத ஒரு சூழலில் சிக்கிக் கொண்டிருக்கின்றார்கள். ஏதாவது ஒருத்தனை பிடிச்சாங்கன்னா உடனே திமுக காரன் போன் பண்ணி அவனை வீட்டுக்கு விட்டுடுங்க நம்ம ஆளுன்னு சொல்லிட்டு. இதுதான் நடந்துட்டு இருக்கு, தினம் நடந்துட்டு இருக்கு. அதனாலதான் இதெல்லாம் நீங்க சிந்தியுங்கள். கல்வியை நாசப்படுத்திட்டானுங்க திமுக காரங்க. இப்போ தமிழ்நாட்டினுடைய கல்வி கொள்கையை ஒண்ணு வெளியிட்டு இருக்கிறாங்க சமீபத்தில். என்னையா கல்வி கொள்கை வெளியிட்டு இருக்கீங்க? என்னையா கல்வி கொள்கை அது? தமிழ் தமிழ்னு நீங்க சொல்றீங்களே, இந்த தமிழ் வச்சுட்டா நீங்க ஆட்சிக்கு வந்தீங்க. 67ல மொழி போருன்னு சொல்லிட்டு தான் ஏமாத்தி வந்தீங்க. இன்னைக்கு தமிழுக்காக ஏதாவது செஞ்சீங்களா? நீங்க ஏதாவது செஞ்சீங்களா? தமிழ்நாட்டு கல்வி கொள்கையை வெளியிட்ட திமுக தமிழ் வழி கல்வின்னு எங்கேயாவது ஒரு வார்த்தை வந்தது அந்த கொள்கையில?